இசைஞானி இளையராஜாவை கட்டம் கட்ட நினைத்த 2 இயக்குனர்கள். 1975 டூ 90 வச்சுக்கலாம். 80லேருந்து வச்சுக்கலாம். 80 டூ 90 இந்த காலகட்டங்கள்ல அவர கட்டம் கட்ட நினைச்ச ஒரு 2 இயக்குனர் முக்கியமானவரு. அவங்க எப்படி இளையராஜாவுடைய அந்த திரையுலக வாழ்க்கைய எப்படி சிதைக்கணும்லாம் நினைச்சாங்க அப்படின்றது தான் ஒரு மேட்ரு. இது வந்து சினி ஃபீல்ட்ல உள்ள ஒரு பாலிடிக்ஸ் நானான்றது. அது யார் அந்த இயக்குனர்கள்? அந்த வரிசையில முதலா நம்ம பார்க்க போற இயக்குனர் ஆ கே. பாலச்சந்தர் அவர்கள். வாங்க அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலுக்கு வர்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலச்சந்தர், இளையராஜா இவங்களுக்குள்ள உள்ள நட்பும் சரி, பந்தமும் சரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் நினைச்சு வச்சுக்கலாம். 80 டூ 90 இந்த காலகட்டங்கள்ல மிக பீக்ல இருந்த ஒரு டைம் இசைஞானி அவர்கள். பாலச்சந்தர் அதுக்கு மேல பீக். ஸோ இவங்க 2 பேருமே பயங்கரமான பீக். 2 எதிர் எதிரா இருந்தாங்க. இது எப்படி உள்ள வந்தாங்க? எதனால அந்த ப்ராப்ளம்? இதெல்லாம் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு பாலச்சந்தர பத்தி ஒரு சின்ன அறிமுகம். இத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த காலகட்டத்தில இருந்தத எடுத்து கொண்டாந்து சொல்றோம். அவ்வளதான் பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு பாலச்சந்தர் அவர்கள் வந்து மேடை நாடகங்கள் இயக்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டங்கள்ல ஆ தெய்வத்தாய் படத்துக்கு அவர் வசனம் எழுத வர்றாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச தெய்வத்தாய் படம் சத்யா மூவிஸ். அந்த படத்துக்கு அவர் வசனம் எழுதுறாரு. அதுல இன்ஸ்பெக்டர் மாறன் அப்படின்றது கேரக்டர் எம்ஜிஆருடைய பேரு. வசனம் எழுதி கொண்டு வந்து குடுக்குறாரு நம்ம ஆர்.எம். வீரப்பன் அவர்கள்ட்ட. சத்யா மூவிஸ் வீரப்பன். அவரு ஆர்.எம். வீரப்பன் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு வசனம்லாம் அருமையா எழுதியிருக்கீங்க. பட் ஆனா இந்த வசனத்த வந்து நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் மாறனுக்கு எழுதியிருக்கீங்க. அப்படி எழுதக்கூடாது. எம்ஜிஆருக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இத கேட்ட உடனே அவருக்கு ஒரே குழப்பம் பாலச்சந்தருக்கு. அது எப்படிங்க கேரக்டர் என்னவோ அதுதானே. இல்ல, இல்ல. மக்கள் வந்து அவர வந்து மாறனா பார்க்க மாட்டாங்க. எம்ஜிஆரா தான் பார்ப்பாங்க. நீங்க அதுக்கு தான் நீங்க எழுதுங்க அப்படின்னு. ஸோ அதைத் தொடர்ந்து அவரும் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு எழுதி குடுத்தாங்க. அந்த படம் ஹிட்டு. தெய்வத்தாய் மிகப்பெரிய ஹிட்டு. நல்ல ஹிட்டு தான். பட் சர்வர் சுந்தரம் படத்துக்கு கதை, வசனம் எழுதுறாரு. ஸோ 2 படமுமே சரியான ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து வசனங்கள் எழுதுன மாரி தெரியல. டைரக்டரா நீர்க்குமிழின்ற படத்திலேயே அறிமுகமாயிட்டாரு. இவர் வந்து சிவாஜிட்டயோ, எம்ஜிஆர்ட்டயோ அதிகமா போனதில்ல. சிவாஜி கணேசன்ட்ட வந்து அவர் வந்து எதிரொலின்னு ஒரு படம் மட்டும் எடுத்தாரு. அது ஒரு பெரிய அளவுல போல. இவருடைய கேரியர பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவர் பெரிய பெரிய நடிகர்கள வச்சோ, பெரிய பெரிய ஆளுகள வச்சோ இவர் இயக்குனவர் கிடையாது. இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 வித்தியாசமான ஒரு இயக்குனர் போல இருக்குது. அதாவது வித்தியாசம்னா என்ன? நம்ம தான் நம்ம பேரு தான் அதுல நிக்கணும். அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே தெரியும். கே. பாலச்சந்தர் இயக்கிய அப்படின்ற மாரி தான் வரணுமே தவிர, அதுக்கு தாண்டி வேற பேர் எதுவும் முன்னே வந்துரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது இருக்கலாம். நெறைய பேருக்கு இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அ அந்த வரிசையில தான் இவரு உள்ள வர்றாரு. நீர்க்குமிழி அடுத்தடுத்த படங்கள் எடுக்குறாரு. அப்ப வீட்ல இருந்த எம்.எஸ். விஸ்வநாதனும், கே.வி. மகாதேவனும் இசையமைப்பாளரா அவர் புக் பண்ணவே இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவர் ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10, 15 படங்கள் பாருங்க. வி. குமார தான் மியூசிக் போடுறாரு. அவரு மேடை நாடகங்களுக்கு இவருக்கு பின்னணி வாசிச்சுட்டு இருந்தவர். இவர் நாடகங்களுக்கு. அவர் மியூசிக் போடுறாரு. பட் ஆனா அவரு அவ்வளவு அருமையான பாடல்கள் குடுத்தும், அவர் பேர் மேலேயே வரல. வி. குமாருடைய பேரே மேல வரல. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. நீங்க உள்ள போய் தேடி பார்த்தீங்க. வி. குமார் பாடல்கள்னு போட்டு பார்த்தீங்கன்னா, YouTubeல அவ்வளவு அருமையான பாடல்கள். காதோடு தான் நான் பேசுவேன். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். எப்படி எப்படி பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. கண்ணன், வேதமும் தேவன். அவருக்குன்னு தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான். இவரெல்லாம் இவ்வளவு பாட்டு போட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே இருக்கு. அப்படி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட இசையமைப்பாளர் பேரே வெளிய தெரியல. தெரிய வரல. அது அவருக்கே ரொம்ப வேதனையா இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அது ஒரு டயத்துல முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் அப்ப ரொம்ப ஒரு பீக்ல இருந்தனால, சரின்னு சொல்லி புன்னகை படத்துல வந்து அவர்ட்ட போய் ஜாயின் பண்றாரு. அவர்ட்ட தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டங்கள்ல 81ல அவரு புரொடியூசரா ஆகுறாரு. கவிதாலயா அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்கள் சேர்ந்து படம் தயாரிக்கிறாரு. முதல் படம் நெற்றிக்கண். எஸ்.பி. முத்துராமன் இயக்கம். ரஜினிகாந்த் நல்லா தெரியும். அவர் ரஜினிகாந்த வச்சு அதிகமா டைரக்ட் பண்ணது கிடையாது. புறமே அதுவும் போக இவருடைய கதைகள் புறமே மேஜர் சந்திரகாந்த், அ நாணல், பாமா விஜயம், இப்படி அ நீர்க்குமிழிக்கு அப்புறம் அவர் நெறைய ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் 1970க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகளுக்குள் உள்ள இருக்கிற சிக்கல்கள பத்தி அ ரொம்ப ஒரு அதாவது அபூர்வ ராகங்களா இருக்கட்டும், ஒரு கான்ட்ரோவர்ஷியான விஷயத்த வந்து கையில எடுத்து அரங்கேற்றமா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்களே கையில எடுத்து தான் இவரு ஒரு மாத்தி யோசின்ற ஒரு டைப்ல தான் இவரு ஃபேமஸ் ஆனாரு. உண்மைய சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். ஸோ அந்த மாரி கதைகள்ல தான் இவரு அதிகமா ஃபேமஸ் ஆனாரு. அதனால இவர் பேர வச்சு தான் கே. பாலச்சந்தர் படம் ஹிட் அப்படின்ட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில எம்.எஸ். விஸ்வநாதன், அப்புறம் புக் பண்ணி அவர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துட்டே இருக்கும்போது இங்க 76ல இளையராஜா அவர்கள் உள்ள வந்துறாரு இசைஞானி. அப்புறம் கேட்டுக்கங்க அடிச்சு கிடிச்சு ஒரு 5 வருஷத்துலயே செம்ம வீக்ல இருக்கிறாரு. ஸோ அப்ப நம்ம நினைக்கிறோம் இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைன்னு போட்டப்போ ஒரு காலத்துல ஓடுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க, எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசன், பாலச்சந்தர் கூட்டணி 3 பேரும் சேர்ந்து நினைத்தாலே இனிக்கும் படத்த எடுத்து எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் மெகா ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. பயங்கரமான வரவேற்பு அந்த படத்துல. பாட்டு பூரா நல்ல பாட்டு தான். அதாவது இளையராஜா மாரி எனக்கும் இசையமைக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் குடுத்தது அந்த ஒரு இது. அது ஒரு பக்கம்.
அப்ப பாலச்சந்தர் என்ன பண்ணாரு, 81 நெற்றிக்கண் படம் தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு வந்து இசைஞானிய கூப்பிட்டு இளையராஜாவோட ஒர்க் பண்றாங்க. படம் வந்து எஸ்.பி. முத்துராமன் டைரக்ஷன். அப்புறம் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் 81ல அதுக்கடுத்து புதுக்கவிதை, நான் மகன் வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமல் பாடல்ல, எனக்குள் ஒருவன், முத்தம் போதாதே சத்தம் போடாதே ரத்தம் பூவிலங்கு, காத்தாடி பாவாட காத்தாட பூராமே வந்து ராகவேந்திரா, வேலைக்காரன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் இப்படி தொடர்ந்து ஒரு 8 படங்கள் வரைக்கும் பாருங்க. கவிதாலயா பிக்சர்ஸுக்கு இளையராஜா தான் இசை. ஆனா அவர் தயாரிக்கிற படம், அவர் இயக்குற படங்கள் தண்ணீர் தென்னீரா இருக்கட்டும், அச்சமில்லை அச்சமில்லையா இருக்கட்டும், அது வி.எஸ். நரசிம்மன் பண்ணியிருந்தாரு. மியூசிக் டைரக்டர் அவரு புதுசு அவருக்கு எப்படி இருந்ததோ அப்படி கூப்பிட்டுக்குவார். 85ல தான் இளையராஜாவுடைய வர்றாரு அவர். ஏன்னா அப்ப வந்து இளையராஜாவுடைய பேர் தேவைப்படுது. அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அப்படிதான் வச்சுக்கலாம். அவருக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப தேவைப்படுது. கண்டிப்பா அது தேவைப்படுது. இளையராஜாவுடைய இசை அந்த டயத்துல தேவைப்படுது. அப்ப வந்து வருஷத்துக்கு 25 படம் 30 படம் போட்டுருக்காரு. மியூசிக் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருந்த இளையராஜா. சிந்து வருகின்ற படம் எடுத்த உடனே அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் கூட அற்புதமான பாடல்கள். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை பாடறியேன் படிப்பறியேனா இருக்கட்டும், பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தான் அறியே மகா கணபதி அப்படின்ற பாட்டு, தண்ணி தொட்டிக்கு தேடி வந்த கண்ணுக்குட்டி நான், இப்படி அற்புதமான பாடல்கள், படப்பாடல்கள். இந்த பாடல்களுக்காண்டிய விருதுகள்லாம் வாங்குறாங்க. இந்த படத்திலேயே கான்ட்ரவர்சி ஒண்ணு வந்துருச்சு. ஒரு பிரச்சனை. அதாவது வைரமுத்து வந்து பாடகையும் படிப்பறியன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பாடலை வந்து வரிகளை மாத்தி வேற வரிகளை போட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பல்லவியில வர்ற வரி வந்து இளையராஜா அதை ரெக்கார்டிங் போறப்பதான் அதை கவனிக்கிறாரு. அந்த வரியெல்லாம் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு எளிமையான வார்த்தையா இருக்குன்னு சொல்லிட்டு பாடறியேன் படிப்பறியேன் அப்படின்னு அந்த 2 வரியும் மட்டும் மாத்துறாரு. அது மாத்துனது வந்து அவருக்கு ஒரு வருத்தம். இளம் வைரமுத்துக்கு அப்படி. அந்த படத்துல சிந்து வைரவி படத்துல சிறந்த இசையமைப்பாளர் விருது இளையராஜாவுக்கு தேசிய விருது, சிறந்த நடிகைக்கு சுஹாசினிக்கு தேசிய விருது, சிறந்த பாடகி சித்ராவுக்கு தேசிய விருது, 3 விருது வாங்கிட்டு வருது அந்த படம் 85ல. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து புன்னகை மன்னன், அவரே புக் பண்றாரு. தொடர்ந்து ஒரு 5 படங்கள் பணியாற்றுகிறார்கள். ஒன்று உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தமிழ்ல இருக்கிறாங்க. தெலுங்குல ருத்ரவீணான்னு சொல்லி சிரஞ்சீவிக்கு இருக்கிறாரு. அங்க அவரு இளையராஜா போட்ட பாட்டுக்கு அங்க தேசிய விருது வாங்குறாரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள். உன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான கூட்டணியா இருந்தது. இது எங்க உடஞ்சது அப்படின்னா புது புது அர்த்தங்கள் படம் தான். அந்த வருஷம் மட்டும் 36 படங்களுக்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 18-20 படங்களுக்கு மேல வர வேண்டியிருக்குது. பூராமே இளையராஜா மியூசிக். இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. கவிதாலயா தரப்புல இருந்து பாட்டை எங்களுக்கு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப நெருக்கடி கொடுக்க. அந்த கட்டத்துல அவர் இளையராஜா அவர்கள் என்ன பண்றாரு, இங்க ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பாம்பேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப இவங்க இங்க இருந்து அவங்ககிட்ட நெருக்கடி கொடுத்து, இல்ல எங்களுக்கு நீங்க ரீகார்டிங் பண்ணி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நாங்க ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, ராஜா சாருக்கு ஒன்றும் புரியல. என்னதான் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது நீங்க ஏற்கனவே போட்ட படங்கள் இருக்கும்ல பின்னணி இசை, அதை வேணா நாங்க வேணா போட்டுக்கிறோம், அங்க இங்க இந்த நேரங்களுக்கு தேவை நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறமா இவங்களும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு படத்தை வெளியிட்டுறாங்க. படமும் ஓடிடுது. படம் ஓடுனதுக்கு காரணம் இளையராஜா தான். அதுல மாற்றமே கிடையாது. பாடல்கள் பூரா அற்புதமான பாடல்கள். மணிமணியான பாடல். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே இருந்துச்சு. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் ஐயோ பாட்டு அந்த படத்துக்கு அதாவது சொல்லவே கூடாது. பாலச்சந்தர் தான் அப்படின்னா அந்த படத்துல எதுவுமே கிடையாதுங்க. உண்மையிலேயே அந்த படத்துல பாட்டு அந்த கோரஸ் செக்ஷன் மட்டும் இன்னொரு வாட்டி கொடுங்க. அடட இன்னைக்கு கோரஸ் வர உண்டா படமே. ஏன்னா நான் அப்ப படம் பார்த்தவேன். அந்த வயசுல என்னுடைய அந்த படத்தை பார்த்தவேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பாடல்களுக்காண்டி தான் அந்த படம் பார்த்தேன். படத்துல அப்படி ஒன்றும் பாலச்சந்திரன் படம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க படம்லாம் ஏ சென்டர்ல பார்க்குற படங்கள். எங்களை மாதிரி ஆளே பார்க்குற படங்கள் கிடையாது. நம்ம பிசி சென்டர்ல உள்ளவங்க, முன்னாடி இருந்து கை தட்டுறவங்க, விசில் அடிக்கிறவங்க. நமக்கு அது ஒரு அழகா பாட்டு பூரா சூப்பரா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாங்லாம் அவர் ராஜா சாரே வர மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரெடி சார். இவனை திருத்தவே முடியாது. சூப்பரா இருக்கும் அவர் ஆரம்பிச்சு வைக்கும்போது அந்த கல்யாண மாலை பாட்டை கொண்டு அடம் பண்ணி. ஸோ அந்த
கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு படத்துல தான் ஒரு கான்ட்ரவர்சி. இந்த பாட்டுக்காக தான் அந்த படம் ஓடுது அப்படின்னு சொல்லி இளையராஜா சொன்னதாகவும், இல்ல இந்த படம் எனக்காக ஒண்ணுன்னு பாலச்சந்தர் சொன்னதாகவும் ஒரு ப்ராப்ளம் உருவாகுது. அங்க சின்ன விரிசல் உருவாகுது. ராஜா சாருக்கு ரொம்ப வேதனையா போகுது. என்னடா இது! அப்ப நம்மளுடைய பேருக்காண்டி தான் நம்மள பயன்படுத்துறாங்களா? நம்மளுடைய பின்னணி இசை தேவையில்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு, என்னுடைய வேலை தேவையில்லையா? பேரு தான் தேவையா? அப்ப நம்ம வந்து அவங்க தயாரிப்பு, அவங்க இப்ப புரொடக்ஷன்ஸ் வந்து இப்ப இசை இளையராஜான்னு போட்டுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கோபம், ஈகோ வரத்தான் செய்யும். திறமையாளர்கள் 2 பேர் இருந்தா ஒரே ஒரு 2 கத்தி இருக்க முடியாதுன்ற மாதிரி வரத்தான் செய்யும். பாலச்சந்தருக்கு அங்கிட்டு கோவம். பாலச்சந்தர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? இனிமே அவன் இளையராஜாட்ட போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. எந்த மாதிரியான ஒரு வன்மம் அப்படின்னு தெரியல. இப்ப இண்டஸ்ட்ரியில, சினிமா துறையில போட்டிகள் இருக்கு சகஜம். அவர் வேற, நம்ம அப்படி ஒரு லெவல் பார்க்கலாம். பட் இது வந்து வன்மமே ஒரு வேற மாதிரியான ஒரு வன்மம். அதாவது இளையராஜா சாருடைய கேரியரே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க எடுத்துட்டு வந்த முயற்சிகள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹம்சலைய கொண்டாடுறாங்க கன்னடத்துல, தெலுங்குல இருந்து மரகதமணி இறக்கி விடுறாங்க. அவர் நல்லா பாட்டு போட்டாரு. அழகன் நல்லா சூப்பரா இருக்கும் பாட்டு. அழகன், வானமே இல்லை. ஆனா அவர் வந்து ஆல்ரெடி தெலுங்குல மிகப்பெரிய இசையமைப்பாளர் கீரவாணி. ஸோ அதனால அவர் வந்து அவருடைய அங்க அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்க அவங்க அங்க பெரிய ஹிட் ஆனவங்க. அதனால அத அவங்க அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்க பண்றாங்க. ஹம்சலேகாவும் அப்படித்தான். ஒரு 4 படம் வந்தாரு, பண்ணாரு. அப்படியே அங்க போய் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்காக அவங்க ஆள் தேடி அலைஞ்ச அலைச்சல் இருக்குதே. ஏன் அப்படின்னா வன்மம் இளையராஜா மேல. என்ன கோபம்? பர்சனலா எதுவும் பிரச்சனையா? இல்ல அவர் போட்டு குடுத்த இது சரியில்லையா? கஷ்டப்பட்டு கடைக்கோடி கிராமத்துல இருந்து வந்த ஒருத்தர் வந்து, ஸோ நம்மள விட மேல போறாரு அப்படின்ற ஒரு காண்டா, ஒரு என்ன சொல்றது? அந்த மாதிரி ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல. ஸோ ஆனா அதுக்கு அடுத்து கவிதாலயாவுடைய தயாரிப்புல அண்ணாமலை படம் வருது. அந்த படத்துக்கு வந்து ரஜினிய அனுப்பி பேசியிருக்காரு. இது வந்து 10/10/2012 குங்குமதலுக்கு இசைஞானி அவர்கள் குடுத்த பேட்டின்னு சொல்லி வருது. அதுல வந்து கேட்குறாங்க, "நீங்க ஏன் பாலச்சந்தர் படங்களுக்கு அதுக்கப்புறம் வாசிக்கல? துப்பு கதைகளுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க இசையமைக்கல?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. ரஜினி வந்து பேசினாரு. பட் ஆனா அவர் வந்து பாலச்சந்தர் என்ன செஞ்சாருன்னு அவர்ட்ட சொல்லவும் இல்ல. அவர் சொன்னதா இவர் காட்டிக்கிறவும் இல்ல. இந்த மாரி என்னுடைய அண்ணாமலை படத்துக்கு நீங்க பண்ணணும். பாலச்சந்தர் கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நடந்தத சொன்னேன். இல்ல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அவரும் இல்ல நான் பாலச்சந்தர வேணா பேச சொல்றேன்னு சொல்லவும் இல்ல. சரின்னு கேட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளோதான் எங்களுக்குள்ள ஒரு நடந்த பேச்சுவார்த்தைகள் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டாரு. ஸோ அவ்வளோதான் அப்படியே பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல நம்மள எல்லாம் யோசிக்கணும். 2மே நீ என்ன பெருசா, நான் என்ன பெருசா அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஆ ஆனா அவர் இணைந்து இருக்கும்போது அவங்க குடுத்த பாடல் 5 படம் 6 படம் தான் சேர்ந்து டைரக்ட் பண்ணது. சேர்ந்து இயக்குனது 5 படம் தான். பாட்டு பூராமே அவ்வளோ அற்புதமான பாடல்கள். புன்னகை மன்னனா இருக்கட்டும், ஆ உண்ணாமுடியும் தம்பியா இருக்கட்டும், மனதில் உறுதி வேண்டும். கண்ணின் மணியே போராட்டமா. சான்ஸே இல்ல. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். இப்படி பல பாடல்கள பல படங்கள்ல ஒண்ணா பணியாற்றி பல பாடல்கள் குடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ வந்து பிரிஞ்சு உடைஞ்சவங்க. அப்படியே இளையராஜாவ வாஷ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாலச்சந்தருடைய மைண்ட் பயங்கரமா செட் ஆயிடுது. எப்படியாவது இவர கட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு அவர் உணர்ந்து இறக்கி விட்ட ஆளுகள பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த வானமே இல்லை படத்துக்கு வந்து மரகதமணி கூட்டு வந்துட்டாரு. அவர் இப்ப கீரவாணி. ஆஸ்கார் வாங்குனார்ல அவர் தான் தெலுங்குல. அவரு வந்தாரு. அவர் வந்து வானமே இல்லை படத்துக்கு நல்லா பாட்டு போட்டு குடுத்தாரு. அந்த படம் நல்லா தான் ஓடுச்சு. பாட்டுலாம் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு படம். அவர் ஆல்ரெடி தெலுங்குலயே பெரிய ஹிட்டா இருந்தவரு. ஸோ அவர் வந்து பண்ணி குடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ்ல ஒரு 2, 3 படங்கள் தொடர்ந்து. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை. அது தேவா. 3வதா மணிரத்னத்த கூப்பிட்டு ரோஜா படம் எடுக்கும்போது ஏஆர் ரஹ்மான் உள்ள வர்றாரு. ஸோ அது ஏஆர் ரஹ்மான் உள்ள வர்றதுக்கு தனி காரணமே இருக்குது. என்ன செய்யறது? காலத்தின் தேவைன்னு சொல்லலாம். காலத்தின் கோலம்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இவங்க நெனச்ச இளையராஜா வாஷ் அவுட் பண்ணணும்னு நெனச்சவங்க, அதுக்கப்புறம் பாலச்சந்தரும், ஏஆர் ரஹ்மானும் இணைந்து பணியாற்றிய எந்த படங்களையும் பெருசா ஹிட் குடுக்க முடியல. டூயட்ன்னு ஒரு படம் குடுத்தாரு. அந்த படத்துல பாட்டுகள் சிறப்பா இருக்கும். படம் பெரிய குப்பை. பாட்டு கூட அந்த அஞ்சலி அஞ்சலி அப்படின்ட்டு ஒரு சில பாடல்கள் தான். மத்தபடிக்கு மெட்டு போடு ஒரு 2, 3 பாட்டு அவ்வளோதான். மத்தபடி படம் பெரிய குப்பை. குப்பையிலும் குப்பை. டூயட். ஸோ அதுக்கடுத்து அவர் எடுத்த படங்கள் பாலச்சந்தர் ஒரு 5, 6 படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவரு தான் வெளியேறி போயிட்டாரே தவிர, ஆ இசைஞானி அவர்கள் இன்றைய வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. பேசப்படுறாரு. சிந்து பைரவி அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். புன்னகை மன்னன் அப்படி சொல்றா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா. அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு அற்புதமான பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் தான் நம்ம பாலச்சந்தர். அடிவான்மதி என் பார்வதி.
சரி அதெல்லாம் அவ்வளோதான். அதாவது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அவங்க வந்து நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு நெனைக்கிறாங்க. காலம் அவரை விடவே பெரியது. அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் இளையராஜாவுக்குமே சில விஷயங்கள்ல ஈகோ இருந்திருக்கு. அதுவும் நம்ம பின்னால பார்க்கலாம். அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ல அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த பதிவுல நம்ம அதத்தான் பேச போறோம். இளையராஜா சாருக்கும், அடுத்து மணிரத்னம்க்கு என்ன கிளாஷ் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. அ ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்கள கீழ எழுதுங்க. என்ன அப்படின்றத விஷயம்ன்றத எழுதுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.